அக்கா இன்னைக்கு ஃபுல்லா விளையாடவே இல்லை, எனக்கு செம்மையா போர் அடிக்குதுக்கா. ஆமாடா, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. நானும் இன்னைக்கு எல்லாம் விளையாடவே இல்லை. என்னக்கா பண்றது? அக்கா அங்க பாரு, அந்த மாங்காய் மரத்துக்கு மேல காத்தாடி இருக்கு. எங்கடா இருக்கு? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. அக்கா நல்லா அங்க பாரு, மேலே இருக்குது பாரு. அட ஆமாடா, அங்க இருக்கு. வாடா, நம்ம அந்த காத்தாடி போய் எடுக்கலாம். சரி சரி வாங்க போலாம். டேய், ஆனா அந்த காத்தாடி ரொம்ப ஹைட்ல இருக்கே, எப்படி நம்ம எடுக்கிறது? இரு இரு வரேன். இந்த கொம்புல தான் தட்டி தட்டி எடுக்கணும். பாத்துடா தம்பி, பாத்து, அந்த காத்தாடி கிழிஞ்சிட போகுது. கிழிஞ்சிட போதா? காத்தாடி கிட்ட கூட போல இந்த கொம்பு, அதுக்குள்ள எப்படி கிளியும்? தம்பி, இந்த கொம்பை கொடு. இந்த கொம்பை வச்செல்லாம் இந்த காத்தாடி எடுக்க முடியாது. நம்ம வேற ஏதாவது ஐடியா பண்ணி நம்ம இந்த காத்தாடி எடுக்கலாம். சரிக்கா. ஏய், நாங்க ஒண்ணு வெளிய சுத்தல, நீ சைலண்டா இங்க இரு. டேய் தம்பி, இருடா. அவன் அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவான். அவனையும் சேர்த்து நம்ம கூட்டிட்டு போலாம். சரி. அந்த பையனடா, நீங்க எங்க போனாலும் என்னை கூட்டி போணும். இல்லனா அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவேன். சரிப்பா சரிப்பா. ஜாக்கிரதை. ஐயோ, நாங்க பயந்துட்டோம், வாங்க போலாம். என்னடா தம்பி, இந்த கேட் பூட்டி இருக்கு. நம்ம எப்படி உள்ள போறது? சாலிஷே, இந்த கேட்டை தாண்டி எல்லாம் நம்மளால போக முடியாது. நீ வேணா ஒண்ணு செய், இந்த காம்பவுண்ட் எகிரி குச்சி நீ உள்ள போயிடு. அக்கா சூப்பர் ஐடியாக்கா, இருங்க நான் உடனே மேல போறேன். அக்கா என்னால எகிர முடியலக்கா. சாலிஷே, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு மேல யாருன்னா ஏத்தி விட்டா அழகா காத்தாடி எடுத்துடலாம்ல. ஆமாக்கா, ஆனா யாரு ஏத்துறது? டேய், என்ன மரத்துல எல்லாம் ஏத்தாதீங்க. நான் வர மாட்டேன். ஐயோ, நான் அம்மா கிட்ட போறேன். என்ன விட்டுங்க. ஏய், அதுக்கு எங்க போய்ட்டான்? உசாராம ஓடி போயிட்டான் பாருக்கா. டேய் குடுமையா, எங்கடா ஓடுற? நில்லுடா. ச்சே, மிஸ் ஆயிட்டான்டா. பரவாயில்ல விடுங்கக்கா, நம்மளுக்கு எவனா இன்சவாய மாட்டாதியா போயிருவான். அவனை அப்புறம் பாத்துக்கலாம். இந்த காத்தாடி அப்பதான் நம்மளுக்கு கைக்கு வருமோ. அக்கா, இந்த குரல் கேட்க குண்டு சிண்டு மாதிரி இல்ல? ஆமாடா. டேய், இந்த காத்தாடி எடுக்க அவன் தான்டா கரெக்டான ஆளு. வா, அந்த முட்டா பையனை போய் புடிச்சிடலாம். சரிக்கா. ஹாய் சிண்டு. சொல்லுங்க. டேய் குண்டு சிண்டு, அங்க பாத்தியா மரத்து மேல எவ்வளவு அழகான காத்தாடி இருக்கு. ஆமா, அதுக்கு இப்ப என்ன? டேய் குண்டு சிண்டு, இந்த ஏரியாலயே நீ தாண்டா ரொம்ப புத்திசாலியான பையன். டேய் குண்டு சிண்டு, அந்த மரத்துல இருக்கிற காத்தாடி எனக்காக எடுத்து தரியா? என் தம்பி எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவனால எடுக்கவே முடியல. சரி சரி, எடுத்து தரேன். என்ன இவ்வளவு பெரிய கேட்டு போட்டு வச்சிருக்க? என்னால எப்படி எடுத்து தர முடியும்? குண்டு சிண்டு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ அந்த மரத்து மேல ஏறுறதுக்கு என் தம்பி உனக்காக குதிரையா மாறிடுவான். அப்பனா சரி, இதோ வரேன். தம்பி, நீ குதிரையா மாறிடு. நானா? சரி மாறிடுறேன். ஒரு காத்தாடிக்காக என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கு. சிண்டு கொஞ்சம் மெதுவா ஏறா, நீ ரொம்ப வெயிட்டா இருக்க. ஏறிட்டா. ஆனா எனக்கு அந்த காத்தாடி எட்டலையே. சிண்டு, நீ அப்படியெல்லாம் அந்த காத்தாடி எடுக்க முடியாது. இந்த கொம்பை வச்சுதான் அந்த காத்தாடியை நீ எடுக்க முடியும்.
ஐயோ இந்த காத்தாடி வர இந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சே. என்ன சென்டோ அந்த பக்கம் விழுந்துருச்சா? சரி நீ அந்த பக்கம் இறங்கி எடுத்து கொடு. நானா? ஆமா சென்டோ நீ தான் இறங்கி எடுக்கணும். கொஞ்சம் இறங்கி எடுத்து கொடுப்பா. சரி போய் எடுக்கிறேன். டேய் குண்டு சென்டோ காத்தாடி கிடைச்சதா? கிடைச்சிருச்சு. வரேன் புடிச்சுக்கோங்க. டேய் டாலிஷ் காத்தாடி கிடைச்சிருச்சுடா. ஏய் நான் எப்படி வெளிய வருவேன்? எப்படி உள்ள போனியோ அப்படியே வெளிய வா. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் யார் அது என் வீட்டுக்குள்ள? ஆள் இல்லாத நேரம் வீட்டுக்குள்ள வந்து என்னடா பண்றீங்க? உங்களை என்ன பண்ற பாரு. அக்கா அக்கா வாங்க அக்கா, இங்க இருந்து ஓடிடலாம். இந்த வீட்டோட ஓனர் வராங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இங்க இருந்து ஓடிடலாம். நம்ம இங்க இருந்தோம்னா அவங்க நம்மள பின்னி எடுத்துருவாங்க. சரி சரி வாடா நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். ஏய் எங்க போறீங்க? விட்டு நில்லுங்க நில்லுங்க. ஏய் எங்க போறீங்க? நில்லுங்க நில்லுங்க. ஓ நீ இங்க இருக்கியா? தோ வரேன். சீக்கிரம் வாடா, உன் தம்பி மேல ஸ்பைடர்டா. என்ன என் தம்பி மேல ஸ்பைடரா? எங்க ஸ்பைடர்? எங்க ஸ்பைடர்? அங்க பாரு அந்த ஸ்பைடர் உங்க தம்பி மேல நிக்குது. ஏய் இவன் என்னடா வாயில போன ஸ்பைடர் அப்படியே சாப்பிட்டா? அம்மா அங்க பாருங்க, ஒரு தேள் வேற தம்பி கால் மேல ஏறுது. என்னடா வேடிக்கை பாக்குற? அது எப்படிடா தடுத்து விடுறா? ஹை சு சு போ 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 இங்க வந்து. ஹை சு சு இறங்க. அந்த தேள் அவனை விட்டு இறங்க மாட்டேன். ஏதாவது பண்ணி புடிச்சு போடுறா வெளியே. டேய் அந்த தேள் அவன் வாய்க்குள்ள போயிட்டு போடுறா. ஏதாவது பண்ணி அவனுக்கு எழுப்பி விடுறா. ஏய் டாலிஷ் எழுந்துடுறா, எழுந்துரு. டாலிஷ் எழுந்துரு. ஏய் டாலிஷ் எழுந்துடுறா, அந்த தேள் வாய்க்குள்ள போயிட போகுது. தம்பி எழுந்துடுறா, எழுந்துரு. அம்மா தம்பி இப்ப அந்த தேலை வாயில போட்டு மின்ட்டாலே இப்ப அவனுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகுமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன ஆக போதும். ஐயோ 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 என் வயித்துல யாரோ குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு வயிறுனா ரொம்ப வலிக்குது. வலிக்குது வலிக்குது. ஐயோ என்னால முடியல. யாராவது காப்பாத்துங்க. அம்மா என்ன காப்பாத்துங்க. அண்ணா என்ன காப்பாத்து. என்ன வயித்துல யாரோ குத்துற மாதிரி இருக்கு. என்ன காப்பாத்துங்க. வலிக்குது. யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. வலிக்குது. யாரோ என்ன வயித்துல போட்டு குத்துற மாதிரி இருக்குது. என்னால வலி தாங்க முடியல. அம்மா அவன் வயித்துல அந்த தேளு குத்திச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் வலியில எப்படி துணிக்கிறான். ஐயோ என் வயிறுலாம் வலிக்குது. என்னால வயிறு வலி தாங்க முடியல. என் வயிறுலாம் வலிக்குது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ என்னம்மா நான் வயிறு வலியில துடிக்கிறேன். நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ பண்ணுங்கம்மா. என்ன காப்பாத்துங்கம்மா. என்னால வயிறு வலி தாங்க முடியல. டேய் அந்த ஸ்பைடர் தேளும் வயிற்றுக்குள்ள போய் கொட்டிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்போ வழியில துடிக்கிறான். நீ டாக்டர் கால் பண்ணு. என்னது ஸ்பைடரும் தேளுமா? இந்த ஸ்பைடரும் தேளும் எங்க இருந்து வந்தது? அடடே அதெல்லாம் எதுவும் இல்ல தம்பி, நீ நல்லா படுத்துங்க. நான் போய் டாக்டர் கால் பண்ணிட்டு வரேன். என்ன நீங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இங்க வயிறு வலின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் டாக்டருக்கு போன் பண்றேன்னு சொல்றீங்க. ஒழுங்கா இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ பேசாம படுத்து தூங்கு. நீ படுத்து தூங்கு தூங்கு. அட இங்க ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு? ஏன் நீ கத்திட்டு இருக்கீங்க? ஏய் நான் இங்க வலியில தூச்சிட்டு இருக்கேன். நீ என்ன கத்திட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். இல்ல இல்ல இங்க ஒரே சத்தமா இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஐயோ அக்கா என் வயிறுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலக்கா. என் வயிறுல ரொம்ப வலிக்குதுக்கா. எனக்கு ஏதாவது பண்ணுக்கா. டேய் 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 இருடா. என்னடா நீ இப்படி துள்றத பார்த்தா ஏதோ தேளை சாப்பிட்டு துள்ற மாதிரி இருக்கு. என்னது நான் தேளை சாப்பிட்டேனா? நான் தேளை சாப்பிட்டேனா? நான் தேளை மாறிடுவேன். இல்ல இல்ல அப்படி நடக்கூடாது. அப்படின்னா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல தேளா மாறிடுவேன். நான் தேளா மாறிட்டேன்னா யாரையாவது கொட்டி ஆகணும். இப்ப நான் யாரை கொட்டுறது? இப்ப நான் யாரை கொட்டுறது? இப்ப நான் உன்னதான் கொண்டு போறேன். இப்ப நான் கொண்டு போறேன். இப்ப நான் கொண்டு போறேன். ஏய் தாலிஷ் என்ன பண்ற?
ஓஹோ நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? இப்போ உங்க ரெண்டு பேரும் நான் கடிக்க போறேன். ஏய் என்னடா பாக்குற போன் அடிடா டாக்டருக்கு சீக்கிரம் போன் பண்ணு டாக்டர் டாக்டர் என் தம்பி புதுசா தேல வர போறான் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க ஏய் நில்லுடா. காப்பாத்துங்க காப்பாத்துங்க டேய் டாக்டருக்கு போன் பண்ணு நீங்க எங்க போனாலும் உங்களை கடிக்காம விட மாட்டேன். ஐயோ என் வயிறு வலிக்குது வலிக்குது. என் வயிறு வலிக்குது வலிக்குது. யாராவது காப்பாத்துங்க. வலிக்குது. அட தம்பி தூங்கிட்டா ஒண்ணு கடிக்கிறா இல்ல தூங்குறான் இவங்கிட்ட ஒரே தொல்லையா போச்சு டேய் நீ எல்லாம் ஒரு அண்ணனடா அவன் வயிற்று வலியில அப்படி குடிக்கிறான் கொஞ்சம் கூட பாசம் இல்லாம பேசுறியடா தாலிஸ் நீ கவலைப்படாத உன்னை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன் ஆனா எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியலையே தபார் நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது உடனே டாக்டர் வர வச்சு அவனை சரி பண்றியா இல்லைன்னா உன்னை அப்படியே ரெண்டு போடவா ஐயோ இந்த டாக்டர் இந்த நேரம் பார்த்து வரலையே டாக்டர் எங்க இருக்கீங்க சீக்கிரம் வந்துருங்க நான் வந்துட்டேன். டாக்டர் வந்துட்டீங்களா வந்து சீக்கிரம் என் பையனை சரி பண்ணுங்க உங்க பையனுக்கு என்னாச்சு முதல்ல அதை சொல்லுங்க. என் பையன் வயிற்றுக்குள்ள தேடு போயிடுச்சு சீக்கிரம் என்னன்னு பாருங்க அட இவன் வயித்துக்குள்ள ஸ்பைடர் போயிடுச்சா அப்படின்னா உடனே ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும். என்ன ஆபரேஷனா ஐயோ எனக்கு வயிறுலாம் வலிக்குது. என்ன யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ இது ரொம்ப சீரியஸான கேஸா இருக்கே. இப்போ இதுக்கு என்ன பண்றது? ப்ளீஸ் டாக்டர் எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க உங்க பையனை காப்பாத்தணும்னா உடனே இந்த இன்ஜெக்ஷனை போட்டாகணும். இவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷனா அட இவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷனா? இவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷன்லாம் நான் போட்டுக்க மாட்டேன். தம்பி இந்த இன்ஜெக்ஷனை நீ போட்டே ஆகணும் இல்லனா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். போட்டுக்கப்பா போட்டுக்கோ ஐயோ இவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷன் என்னால போட்டுக்க முடியாது. ஏய் இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்ததுன்னு நீ எங்கடா ஓடுற அம்மா இங்க பாருங்க தாலிஷ் நீ எதுக்கும் பயப்படாத நீ வாயை தர ஏய் என்னடா அந்த தேள் டாக்டர் வயித்துக்குள்ள போயிடுச்சு எல்லாரும் ஏன் இப்படி என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். அம்மா எனக்கு போடலாம்னு வச்சிருந்த ஊசியை அவங்களுக்கு போட்டுறேன். அப்போ எல்லாம் சரியா போயிடும். ஐயோ அந்த ஊசி எனக்கு வேண்டாம். ஏன் டாக்டர் உங்களுக்கு இன்ஜெக்ஷன்னா பயமா? டாக்டர் உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் நான் போடாம விட மாட்டேன். அம்மா அண்ணா நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த டாக்டரை பிடிங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடாம விடக்கூடாது. ஐயோ இல்ல வேண்டாம். அது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஊசி இல்ல, அது மாட்டு ஊசி. என்ன என் பிள்ளைக்கு மாட்டு ஊசி போட வந்தியா டேய் அந்த டாக்டரை போய் புடிடா இந்த மாட்டு ஊசி அவங்களுக்கு போடாம விடக்கூடாது ஐயோ இல்ல வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டுருங்க. எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிச்சே போக முடியாது. அம்மா சீக்கிரம் வந்து ஊசி போடுங்க. ஐயோ அந்த டாக்டரை இங்க கூட்டிட்டு வாங்கடா போட்டுடலாம் இந்த இன்ஜெக்ஷனை ஐயோ ஐயோ இந்த மாட்டு ஊசி போய் போட்டுட்டீங்களே மா. ஐயோ அப்பா எனக்கு மாட்டு ஊசி தானே போட்டாங்க அப்புறம் ஏன் எனக்கு வேற ஏதோ மாதிரி பண்ணுது? போ 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 போ. அம்மா இங்க பாத்தியாமா இந்த ஊசியை நம்ம தம்பிக்கு போட்டிருந்தாருன்னா இந்த இடத்துல நம்ம தம்பி நாயா மாறிட்டு இருப்பான் நல்லவே நம்ம தம்பியை நான் காப்பாத்திட்டேன் ஆமாடா இந்த டாக்டரை நம்ம சும்மா விடக்கூடாது போய் தாக்குங்கடா அந்த டாக்டர் சாம் தாலிஸ் என்ன பண்றீங்க ஸ்கூலுக்கு போவாத டைம் ஆகுதுல கிளம்புங்க அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேம்மா. ரொம்ப குளிருதும்மா. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறீங்களா இல்ல அடி வாங்குறீங்களா என்கிட்ட அம்மா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறோமா. நாளைக்கு ப்ராமிஸா ஸ்கூலுக்கு போறேம்மா. ஸ்கூலுக்கு கிளம்ப சொன்னா இல்லாத சாக்கெல்லாம் சொல்றீங்களா ஒழுங்கு கிளம்புங்க காலிஷே எனக்கு பயங்கரமா குளிருதுடா. அண்ணா என்னங்க அந்த சத்தம் தெரியலையே வா போய் பார்க்கலாம்.
அது பின்னாடியே போயிட்டு அது அழிச்சு போட்டுடலாம். அப்பதான் நம்மளால இந்த ஊரையே காப்பாத்த முடியும். சரிண்ணா, வா போலாம். அண்ணே, இங்க ஒரு மாஸ்டர் இல்ல 2 மாஸ்டர் இருக்கு. ஆமாடா தம்பி. டாலிஷே, இது நம்ம உடனே பக்ரி பாபா கிட்ட சொல்லணும்டா. அவரால தான் இந்த மான்ஸ்டர் அடிச்சு நம்ம உலகத்தை காப்பாத்த முடியும். ஆமாடா, நம்ம உடனே பக்ரி பாபா கிட்ட சொல்லி ஆகணும். டாலிஷே, உன் பின்னாடி மான்ஸ்டர்ரா. அசமா வந்து மாட்டிக்கிட்டீங்களா? ஏ மான்ஸ்டர், ஒழுங்கு மாதிரி என் தம்பியை விட்டுரு, இல்லனா அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். உன்னையா அடிக்கிறியா நீ? இரு உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். மான்ஸ்டர் எங்களை அவுத்துடு. எங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நான் ஸ்கூலுக்கு போகணும். எங்களை அவுத்துடு, நாங்க ஸ்கூலுக்கு போகணும். நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாது. உங்க 2 பேரையும் நான் சாப்பிட போறேன். தாரிஷே, இப்போ என்னடா பண்றது? அண்ணே, நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. உடனே பக்ரி பாபாவை கூப்பிடு. சாம் டாலி சாபத்துல இருக்காங்க. நான் உடனே போகணும். பறக்கும் கம்பளமே, இங்க வா. மாஸ்டர், நீ இங்க தான் இருக்கியா? தோ வரேன். இந்த நீயே வாங்கிக்கோ. மாஸ்டர்ஸ், நீ சாமியும் டாலிஷும் கடத்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த மின்னல் அட்டாக். டாலிஷ், அங்க பாரு, பாபா எல்லா மான்ஸ்டரையும் அடிக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. வீட்ல இருந்து போர் அடிக்குது. என்னது இது? பாக்க சிங்கம் மாதிரியே இருக்கு. அட, சிங்கம் Dress. இத வீட்டுக்கு போட்டு போனா எல்லாரும் பயப்படுவாங்க. செம்ம ஜாலியா இருக்கும். ஒரு கலக்கிடலாம். அட, சிங்கம் Dressல நான் சிங்கமாவே மாறிட்டேனே. ஆஹா, யாருமா வீட்ல? வெளியே வாங்கம்மா. அட, இந்த சிங்கம் எப்படி வீட்டுக்குள்ள வந்தது? நடந்து வந்தது. முதல்ல பேசுறத நிறுத்திட்டு கிச்சன்ல போய் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. அட, இந்த சிங்கம் பேசுது. முதல்ல சொல்ல, உன்னால எப்படி பேச முடியுது? இதோ பாருங்க, நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நீங்க உடனே கிச்சன்ல போய் டேஸ்டான சாப்பாடு எனக்கு எடுத்துட்டு வாங்க. இப்போ போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். இந்த சாப்பிடு. ஆஹா, டேஸ்டியான சூப்பர் சாப்பாடு. இதுவே எனக்கு போதும். நான் போயிட்டு வரேன். போ, முதல்ல இங்க இருந்து போ. அரே பையா, பானிபூரி காவா ஆவோ. அரே பையா, பானிபூரி காவா ஆவோ ஆவோ. அட, பானிபூரி? சிங்கம் கெட்டப்ல போயிட்டு ஃப்ரீயா இன்னைக்கு ஒரு பானிபூரி சாப்பிட வேண்டியதுதான். அரே பையா, காவா ஆவோ. பானிபூரி காவா ஆவோ. அரே பையா, வா வா. வந்துட்டேன் பையா. ஆவோ ஆவோ, எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடு. காவோ காவோ. நீ சிங்கம், நான் உன்கிட்ட பானிபூரி கொடுத்தேன்னா நீ எப்படி காசு தருவ? என்கிட்ட காசு கேட்ட உன் கைய புடிச்சு கடிச்சிருவேன். பரவாயில்லையா? சொல்லு. தந்துறேன். ஆஹா, போதும். பானிபூரி சூப்பரா இருக்குது. அரே சிங்கம் பையா, பானிபூரி இவ்வளவு சாப்பிட்டே காசு எதாவது இருந்தா கொடுத்துட்டு போயேன். உன்னை காசு கேட்டு உன் கைய கடிச்சிருவேன். கடிக்கட்டா? சொல்லு. வேணாம் பையா, எனக்கு காசு வேணாம் பையா. நீங்க இருந்து போனா போதும். போ பையா, போ. போறேன். அட, அங்க யாரு படுத்துட்டு இருக்கிறது? மங்கி பாயா? டேய் மங்கி பாய், ஒரு சிங்கம் வந்து நிக்கிற. தூங்குறியா? எழுந்துடுறா. சிங்கமா? மங்கி, என் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறியா? அட, இந்த சிங்கம் பேசுதே. சிங்கம், எப்படி உனக்கு பேச தெரியும்? வாய மூடு. என்கிட்டே கேள்வி கேக்குறியா? கடவுளே, இங்க 2 சிங்கம் வந்துருச்சு. இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மங்கி, இங்க எங்க 2 சிங்கம் இருக்கு? நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். ஹாய். சிங்கமே, உன் பின்னாடி பாரு, உன் பின்னாடி. அங்க இன்னொரு சிங்கம் நிக்குது.
என்னது இது சிங்கமா? ஐயோ என்னை காப்பாத்துங்க. என்ன மன்னிச்சிரு மங்கி, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து.